بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதங்கள் பூத்து குலுங்கும் ரமலானிலே பகலில் நோன்பு நோற்று இரவில் அவனை நின்று வணங்குவது சிறப்பு என்ற அடிப்படையிலே நம்மால் இயன்ற அளவு வணங்கி அவனது செய்திகளை செவியுற்று அதன்படி வழிபட்டு நடக்க நாம் அமர்ந்திருக்கிறோம். இவ்வேளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் மீதிலும் வாழுகின்ற நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை துவங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, மரணமும் மறுமையும் என்ற தொடர் உரைகளிலே நேற்று வரை பல செய்திகளை நாம் அறிந்து வந்தோம். குறிப்பாக கடந்த இரவில் ஒரு நல்ல ஆன்மாகவாக இருந்தால் அவருடைய உயிர் எப்படி ஒரு தண்ணீர் பாத்திரத்திலிருந்து அதை எடுக்கும் பொழுது எவ்வளவு இலகுவாக அது வழிந்தோடுமோ, அதுபோன்று அந்த உயிரை வானவர்கள் கைப்பற்றி மனம் கமல பட்டு துணியில் எடுத்து சென்று ஒவ்வொரு வானத்திலும் அவர்கள் வரவேற்று இறுதியில் இறைவனுடைய நல்ல வார்த்தைகளை பெற்று அமைதியாக அந்த மண்ணறையில் அந்த உயிர் கொண்டு போய் வைக்கப்பட்டு இறுதி நாள் என்றைக்கு வருமோ அன்று வரை அவர் புது மாப்பிள்ளையை போல் உறங்கச் செய்வீராக என்ற கட்டளையோடு அந்த உயிர் அந்த மண்ணறையில் வாழ்க்கையை கழிக்கும் என்ற தகவலோடு நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அதுவே அவர் கெட்டவராக இருந்தால் ஒரு கெட்ட மனிதனுடைய உயிரை எவ்வாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குல் மௌத்தை வைத்து கைப்பற்றுகிறான் என்ற தகவலையும் நபிகளார் தொடர்ச்சியாக அகமதில் 15384வது செய்தியிலே நபிகளார் தொடர்ச்சியாக நமக்கு சொல்கிறார்கள். இந்த மரணம் என்ற செய்தி உலகத்தில் யாரும் மறுக்காத ஒன்று. இறைவனையே மறுப்பார்கள், நல்ல கொள்கையை மறுப்பார்கள், அனைத்தையும் மறுக்கக்கூடிய யாராலும் மரணத்தை மறுத்துவிட முடியாது. அப்படி யாராலும் மறுக்க முடியாத அந்த ஒன்றை இஸ்லாமியர்கள் கூடுதலாக வெறுமனே நாம் மரணிக்க போகிறோம் என்று மட்டுமே ஒரு முஸ்லிம் நம்புவது இல்லை. மாறாக மரணத்தின் போது அவருக்கு ஏற்படுகிற மரண வேதனை, அந்த மரண வேதனை ஒருவேளை நாம் மரணிக்க போகிறோம் என்று உணர்வதாக இருந்தால் எப்படி நம்முடைய இருப்பிடத்தை இறைவனிடத்திலே கேட்க வேண்டும் என்றும் நபிகளார் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மரணத்தை அவர்கள் உணர ஆரம்பித்தவுடன் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹு மஃபிர்லி வர்ஹம்னி, இறைவா என்னை மன்னித்து விடு, எனக்கு அருள் செய்து விடு, வல்ஹிக்னி என்னை இப்படி ஆக்கிவிடு, எப்படி என்றால் பிர் ரஃபீகில் அலா, உயர்ந்த நண்பர்களோடு என்னை அமர்த்திவிடு இறைவா என்று அடிக்கடி பிரார்த்தனை செய்தார்கள். மரணம் வந்துவிட்டால், மரணத்துடைய சுவைக்க ஆரம்பித்து விட்டால், அந்த பயம் ஒரு மனிதனை இஸ்லாமியனை தொட்டுவிட்டால் அவனுடைய எண்ணம் உடனே எங்க செல்லும்? மன்னரை என்ற வாழ்வு ஒன்று இருக்கிறது, அதன் தொடர்ச்சியாக மறுமை ஒன்று இருக்கிறது என்று அவனுடைய மரணம் என்பது மரண பயத்தோடு உலகத்தில் வாழ்வு முடிய போகிறதே என்று மட்டும் அவன் நின்று போவது இல்லை. அதை தொடர்ச்சியாக எனக்கு வாழ்வு இருக்கிறது, நிரந்தரமான வாழ்க்கை அங்குதான் இருக்கிறது என்ற சிந்தனை அவனுள் ஆழ பதிந்து விடுகிறது. என்றால் நாம் நம்முடைய மரணமே எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் அதை நோக்கியே அவனுடைய சிந்தனை இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஒருவர் இந்த பிரார்த்தனை ஓதி விடுகிறார். நபிகளார் நமக்கு ஒரு பிரார்த்தனை சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி, இறைவா வணக்கத்திற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீயே என்னை படைத்தாய்,
என்ற அந்த பிரார்த்தனையை நபிகளார் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பிரார்த்தனையை ஓதி ஒருவர் காலை பொழுதில் ஓதி அந்த பகல் நேரத்திலேயே அவர் இறந்து விட்டால் அவர் சொர்க்கம் செல்வார். பிறகு சூரியன் மறைந்த பின்னர் இரவின் ஆரம்பத்தில் ஓதி யார் இரவு முடிவதற்குள் இறந்து விட்டாரோ அவர் சொர்க்கம் செல்வார் என்ற தகவலை நாம் பெற்று அந்த துஆவை ஒவ்வொரு ரமலானின் போது நமக்கு நினைவுபடுத்துவார்கள். அது சொல்லுகிற செய்தி என்ன? இறைவா, நான் ஏதோ தவறு செய்து விட்டேன், நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியையும் உடன்படிக்கையையும் என்னால் முயன்ற அளவு நான் அதை செய்து விட்டேன். நீ எனக்கு செய்த அருளோடும் நானே எனக்கு செய்த தீங்கோடும் நான் உன்னை சந்திக்க இருக்கிறேன். நான் செய்த தவறுகளை நான் ஒப்புக்கொள்கிறேன். என்னை நீ மன்னித்து விடு, உன்னை தவிர யாரால் மன்னிக்க முடியும் என்ற வாசகம் நமக்கு சொல்கிற செய்தி என்ன? நமது தாருசலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். இதோ பகலை அடைந்தோம், அடுத்து இரவை அடைவோமா மாட்டோமா? அதற்குள் நாம் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டு தயாராக இருந்து கொள்வோம். அதுதானே பொருள். இதோ இரவை அடைந்து விட்டோம், இந்த இரவு விழித்து சூரியன் எழுவதற்குள் நான் எழுவேனா இல்லையா என்பது எனக்கு கேள்வி குறித்தானே. அதற்குள் நாம் இறைவிடத்திலே பாவ மன்னிப்பு சொல்லி நாம் மீண்டு வைத்துக் கொள்வோம் என்பதுதானே பொருள். ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு இறை மன்னிப்பை கேட்டு கேட்டு நான் எந்த பொழுதிலும் சரி தயாராகவே இருக்க வேண்டும் என் இறைவனுடைய மன்னிப்பிற்கு. நான் என்னுடைய மரணத்தை அடையும் பொழுது நான் கெட்டவனாக அடைந்து விடக் கூடாது என்ற செய்தியைத்தான் இந்த பிரார்த்தனை நமக்கு உணர்த்துகிறது. அப்படி நாம் ஒவ்வொரு நாளும் அடையும் பொழுது ஒரு நல்லவருடைய மரணத்தை வானவர்கள் எப்படி கையாளுகிறார்கள், ஒரு கெட்டவனை எப்படி கையாளுகிறார்கள் என்ற செய்தி நம்மை இன்னும் மேலும் பக்குவப்படுத்தத்தானே ஒழிய கேட்டு கடந்து செல்வதற்கு அல்ல. நேற்றைய தினம் கேட்ட பொழுது சந்தோஷமாக இப்படித்தான் என் உயிர் வாங்கப்பட வேண்டும் என்று எண்ணாத ஒருவர் இருக்க முடியாது. ஆம், அப்படியே இறைவன் நாட்டத்தின்படி நம்முடைய உயிர் இலகுவாகவே கையாளப்பட வேண்டும். அதே வேளையில் இப்படி கையாளப்பட்டு விடக் கூடாது என்று நபிகளார் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள். ஒரு கெட்ட ஆத்மாவை வானவருடைய வருகையே எப்படி இருக்கும்? அது ஆரம்பமே எப்படி இருக்குமா? ரொம்ப கடுமையா. நம்ம கூட ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, முதல் கோணல் முற்றிலும் கோணல், ஆரம்பத்திலே கோணலாகுது. வானவர்கள் அவருடைய கெட்டவனுடைய ஆத்மாவுடைய உயிரை கைப்பற்ற வரக்கூடிய வானவர்கள் அந்த கெட்டவனுக்கு கண்ணுக்கு தெரிவார்கள். அவர் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அவர் என்ன செய்வார்? கெட்ட ஆத்மாவே, நீ உன்னுடைய இறைவனுடைய கோபத்திற்கும் அவனுடைய தீய தீர்ப்புக்கும் தயாராகிவிடு, வந்துவிடு என்று கட்டளையிடுவார்கள். இப்படி சொன்ன உடனேயே அந்த அவனுடைய கெட்டவனுடைய உயிரானது அவனுடைய உடலுக்குள் அங்குமிங்குமாக ஓடி திரிய ஆரம்பித்து விடுகிறது. நான் வரமாட்டேன் என்று சொல்லி அந்த கெட்ட உயிர் அவனுடைய உடலை பிரிவது இல்லையாம். ஆனாலும் கட்டளையை மீறாதவர்கள், இறைவன் என்ன கட்டளையிட்டானோ அதற்கு மாறு செய்யாத அந்த மலக்குல் மௌத் உயிரை எடுக்கக்கூடிய அந்த வானவர் அவரது விழாப்புறங்களில் அடித்து உயிரை கைப்பற்றுவார்கள். எப்படி என்றால், ஒரு கம்பளி துணியை போர்வையை தண்ணீரில் முக்கி அதிலிருந்து ஒரே ஒரு முடியை நீக்குவது எவ்வளவு சிரமமோ அதுபோல கடுமையான சிரமத்திற்கு மத்தியிலே அந்த உயிரை அவர்கள் கைப்பற்றுவார்கள். கைப்பற்றிய உடனேயே அவர்களின் கைகளில் வைத்திருக்க மாட்டார்கள். அப்படியே வர்ணிக்கிறாங்க. கெட்ட உயிர் இதையே நான் கையில வைப்பானே,
என்று அந்த கம்பளி துணியிலே அந்த ஆத்மாவை எடுத்துக்கொண்டு பதிவிற்காக வானத்தை நோக்கி உயர்வார்கள். அப்படி உயரும் பொழுது முதல் வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் கேட்பார்களாம், அந்த கெட்ட உயிருடைய துர்நாற்றமானது உலகத்தில் உள்ள எந்த துர்நாற்றத்தையும் மிஞ்சிவிடும் என்கிறார்கள் நபிகள் நாயகம். அப்படியே அந்த உயிரை எடுத்துட்டு போறாங்க வானவர்கள். அப்ப வானத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேட்கிறார்கள், என்ன துர்நாற்றம், கெட்ட வாடை இது என்று கேட்கும் பொழுது உயிரை கைப்பற்றிய வானவர்கள் சொல்வார்களாம், ஒரு கெட்டவனுடைய உயிரை இன்றைக்கு நாம் இந்த நேரத்தில் கைப்பற்றி வந்திருக்கிறோம் என்று சொன்னவுடனேயே, இல்லை, இன்னல்லதீன கஸபு பி ஆயாத்தினா வஸ்தக்பரு, யார் பெரும் கர்வம் கொண்டு அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணித்தாரோ, லா துஹஃபஃபு அபுவாபுஸ் ஸமா, வானத்தினுடைய வாசல்கள் அவனுக்கு திறக்கப்படாது என்ற அத்தியாயத்தை 7வது அத்தியாயம் 40வது வசனத்தை நபிகள் பெருமான இந்த இடத்தில் கோடிட்டு காட்டுகிறார்கள். இந்த வசனத்தை ஓதி காட்டி இப்படி அவனுக்கு முதல் வானத்திலேயே திரையிடப்பட்டு அவனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு விடும். பிறகு அல்லாஹ்விடத்திலே உத்தரவு வரும், இந்த கெட்டவனுடைய உயிரை பூமியினுடைய ஆழத்தில் இருக்கிற சிஜ்ஜீனில் தூக்கி வீசுங்கள். நல்லவருடைய உயிரை பில்லியீனில் பதிவு செய்து அவருடைய பதிவானது வானத்தில் உயர்ந்து அல்லாஹ் வைத்திருக்கின்றானாம். நல்லவருடைய ஆன்மாவை ஒவ்வொரு வானத்திலும் வரவேற்கப்பட்டு அற்புதமான பதிவோடு நல்ல ரிஜிஸ்டர்டு, நீங்க பதிவு செய்யப்பட்டுட்டீங்க, போய் நிம்மதியா போய் உறங்குங்க என்று சொல்கிற அதே மாதிரி கெட்டவனுக்கு வானத்திலே எந்த அனுமதியும் இல்லை, உனக்கு எல்லியீனில் உனக்கு பதிவு இல்லை, நீ சிஜ்ஜீனில் பதிவு செய்யப்படுகிறாய். ஆகவே பூமியின் அடியில் இருக்கக்கூடிய சிஜ்ஜீனில் பதிவு செய்யுங்கள் என்று அந்த உயிரை தூக்கி வீசப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். இதை வச்சுக்கிட்டு தான் நம்மால பேய் இருக்கு, கெட்டவுடைய ஆன்மா அப்படி தூக்கி வீசப்பட்டுருச்சுல்ல, அதான் பேயா வந்துடுறான் அப்படின்னு சொல்லி சில பேர் இதை ஆதாரமா வைத்துக் கொண்டுதான் சில கெட்ட ஆத்மா உலகத்தை சுத்திக்கிட்டே இருக்கும், நான் அதை சரி பண்றேன் அப்படின்னு மூட நம்பிக்கை கிளப்பி விடுறான். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். ஆனா நபிகள் நாயகம் இதோடு முடிக்கல, தொடர்ச்சியாக இப்படி தூக்கி எறியப்பட்ட அந்த நப்சை மேலும் அவனுக்கு ஒரு உத்தரவு சொல்லப்படுகிறது, கெட்ட ஆன்மாவே, அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுத்தவனே, நீ வேதனை அனுபவி என்று சொல்லி யார் மௌத்து, இதெல்லாம் அவ்வளவு நொடிப்பொழுது நடந்துரும். மரணத்தை நாம மௌத்தை அடக்கம் பண்ணி அவனை குழிக்குள்ள வச்சு மூடி நம்மளையோ அல்லது இறந்தவர் ஒருத்தரை மூடி வச்சுட்டு மக்கள் நடக்கும் பொழுது அவருடைய செருப்பு சத்தத்தை கேட்ட பின்னர் கொஞ்சம் தூரம் நடக்கிறோம், நம்முடைய சத்தம் அந்த இறந்தவருக்கு தெரியுமா, நம்முடைய சத்தத்தை நீக்கிய உடனேயே வானவர்கள் என்ன பண்ணுவாங்களா, அவனை இரும்பு சம்மட்டியால் ஓங்கி அவருடைய மண்டையில் பிடரில் அடிக்கப்படும். இந்த அடியின் போது அவன் அலறல் இருக்கின்றனவே, இதை மனிதர்கள் மற்றும் ஜின்களை தவிர அனைத்து உயிர்களும் அந்த சத்தத்தை உணர்ந்துவிடும் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. பிறகு வேதனை தொடர்ச்சியாக அனுபவிக்க ஆரம்பித்து விடு என்று சொன்ன உடனேயே 2 பக்கவாட்டிலும் கபர் அவனை நெருக்கி 2 விழாப்புறங்களும் பின்ன ஆரம்பிக்கும். நல்லவருக்கும் இப்படி இருந்துவிட்டு பிறகு கண்ணு கெட்டும் தூரம் வரைக்கும் அவருடைய மன்னரையானது விசாலமாக்கப்பட்டு விடும். ஆனால் கெட்டவனுக்கோ அப்படி அல்லாமல் அந்த விழா எலும்பு பின்னதோடு சேர்த்து வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள். இதை கெட்டவர் என்று சொல்லப்பட்டு விட்டது. கெட்டவர் என்றால் யார்? அல்லாஹ்வுக்கு வணங்கி அவனை தொழுது இன்ன பிற அமல்களை சரிவர செய்து விட்டோம் என்ற ஆத்ம திருப்தியோடு வாழ்ந்தால் மட்டும் ஒருவன் நல்லவனாக ஆகிவிட முடியுமா? இன்னும் கெட்டவர்களாக மரண வேதனை, மேலும் மன்னரை வேதனை பற்றி நபிகளார் பல்வேறு இடங்களில் நமக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்களே. ஒரு கபரை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கிராஸ் பண்ணி போறாங்க. போகிறப்போ நபிகள் சொல்றாங்க, இந்த மன்னரில் இருவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள்.
பெரிய குற்றம் எல்லாம் அவர் செய்யல சொல்றாங்க. பெரிய குற்றம் இல்லை. ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாதவர், ஒருவர் கோல் சொல்லி திரிந்தவர். அப்ப மன்னரை கெட்ட ஆத்மான்னு சொல்லி சொன்னா அல்லாவை மறுத்து வசனங்களை மறுத்து இன்ன பிற தீய செயல்கள் செய்தால் மட்டும்தான் இது போன்ற நிலை என்று மட்டும் புரிந்து விடாது. அது மிகப்பெரிய பாவம். அது ஒரு பக்கம். மேலும் சில தவறுகள் என்பது மனிதன் செய்யக்கூடிய பாவமானது அவருடைய மன்னர்களை இருந்தே அவருடைய வேதனை ஆரம்பிக்கிறது என்ற தகவலையும் நாம் பெறுகிறோம் என்றால், இன்னும் நம்முடைய வாழ்க்கையை நாம் நல்லவராக நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றால் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மிக சின்ன விஷயம் தான் சொல்றாங்க. கோல் சொல்லி தெரிந்தவர் சாதாரணமா போயிடுச்சு. உங்களில் சிறந்தவர் யார், அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர் யார் என்று நபிகளிடத்தில் விரும்பும் பொழுது நபிகள் நாயகம் சொல்றார்கள், உங்களிடத்தில் யார் சிறந்தவரோ அவரே இறைவிடத்தில் சிறந்தவர். அல்ல வணக்க வழிபாடுகள் மட்டும் இருந்தால் ஒருவர் இஸ்லாத்தில் சிறந்தவனாக ஆகிவிட முடியாது. மனிதர்களில் அவர் நல்லவராக இருந்துவிட வேண்டும். இதை பல்வேறு தரங்களில் நபிகள் நாயகம் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். ஒரு நேரம் அல்லாஹ்வுடைய தூதரவங்க அப்படி சபையில் இருக்கும் பொழுது ஒரு ஜனாசா தூக்கிட்டு போறாங்க. மக்கள் எல்லாம் ஆஹா நல்லவர் இறந்து விட்டார், மிக நல்லவர். நம்ம சொல்றோம் இன்னைக்கு இதோ நம்ம போன ரமலான்ல இருந்து இந்த ரமலானை அடைஞ்சிருக்கிறோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் எத்தனை பேரை நாம் இழந்திருக்கிறோம். அடுத்த ரமலானுக்குள் நம்மை இழந்து பேசவும் வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? எவ்வளவு பேரை இழந்திருக்கிறோம். பல நபர்களுடைய ஜனாசாக்களுக்கு போய் பங்கெடுக்கிறோம். அதிலும் கூட இன்றைக்கு பாரபட்சம். தெரிந்த முகமா நம்மளை தப்பா நினைச்சுக்குவாரு. பல பேர் அப்படிதான் நினைக்கிறோம். பழகிட்டோம், நம்மளை தப்பா எடுத்துக்குவாரு, அதனால போய் அட்டென்மெண்ட் வந்துருவோம். அது இல்லையப்பா. அல் முஸ்லிமு லில் முஸ்லிமி ஹக்குன் ஹம்சின். ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமைகள் 5 இருக்கிறது. அதில் ஒன்றுதான் ஜனாசாவில் பங்கெடுப்பது. ஒரு முஸ்லிமுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இனி நான் நினைத்தாலும் முடியாது. அவரோடு நான் அவரை தெரிந்திருக்கிறேன், அவருக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற இடத்தில் நான் இருக்கிறேன். இந்த வாய்ப்பு அவரை அடக்கம் செய்யப்பட்ட பின் எனக்கு கிடைக்காது. ஆக இது எனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளில் ஒன்று என்று ஒவ்வொரு முஸ்லிம் உணர்ந்து ஜனாசாவில் பங்கெடுக்க வேண்டும். ஆனா நம்ம எப்படி பழகிட்டோம், போலன்னா எப்படி இருக்கும், வாங்க போவோம், அழைப்பே அப்படி இருக்கு நமக்குள்ள. ஒரு சகோதரர் இறந்துட்டாரு, போய் பார்க்க போறோம், அவனுடைய அழைப்பே எப்படி இருக்கு, போலன்னா சரி ஏதாவது தப்பா நினைச்சுக்குமா, வா போவோம். இல்லப்பா எனக்கு வேலை இருக்கு, போலன்னா நம்ம எதோ நாளைக்கு ஆமாம், நான் எப்படி முகத்துல முழிக்கிறது, எப்படி இறந்தவரை பத்தி இல்ல, அடுத்து இறக்க போற ஒரு ஆள் நினைச்சு நம்ம அம்முகத்திற்காக அவர் என்ன நினைப்பார என்பதற்காக பங்கெடுக்கக்கூடிய உணர்வு நம்மில் மேலோங்கி இருக்கிறது. அதை நம்ம தூக்கி போட்டுறணும். ஒரு முஸ்லிமுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை, அந்த வாய்ப்பு இருக்கிறதா, அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். அவருக்கு பாவ மன்னிப்பு தேடும் பொழுது எனக்கு வானவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அந்த வாய்ப்பை நான் ஏன் விட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வேணும். பரக்கத் நிகாப் மேட்ரிமோனி. இஸ்லாமிய பெருமக்களே, பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள்? தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம். புரோக்கர்கள் இல்லாமல் முதல் மனம், மறுமணம் என அனைத்திற்கும் வரன்கள் பார்க்கலாம். படிப்பு, வருமானம், வயது, மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது. உடனே உங்கள் பிளே ஸ்டோரில் நமது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு 8667312781 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். அப்போ அது போல ஒரு ஜனாசா தூக்கிட்டு போகும் பொழுது மக்கள் எல்லாம் ஆஹா நல்லவர், எங்களில் நல்லவரா இருந்தாரு என்று சொல்லி நல்ல செய்திகளை நபிகள் நாயகம் செவியுறுகிறார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிறாங்க. பிறகு சிறிது நேரம் கழித்து ஒரு கெட்ட ஜனாசா போகுது, ஒரு கெட்டவருடைய ஜனாசா. அப்ப மக்கள் எல்லாம் போய் தொலைஞ்சாண்டா என்று சொல்லி அவரை பற்றிய வசை பாடப்படுவதை நபிகளார் செவியுறும் பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிறாங்க. பின்னர் இதை பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு நல்லவருடைய மையத்து போச்சு, நீங்க உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொன்னீங்க. ஒரு தீயவருடைய ஜனாசா போச்சு, அவரை பற்றிய தகவலை கேட்டவுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொன்னீங்க. என்ன அல்லாஹ்வின் தூதரே, இதுக்கு விளக்கம் என்ன கேட்ட பொழுது
நபிகள் நாயகம் சொல்றாங்க, மக்களிடத்தில் சிறந்தவராக ஒருவர் பேசப்படுகிறார், அவர் அல்லாஹ்விடத்திலேயும் சிறந்தவராக பார்க்கப்பட்டார். ஆகவே நான் சொன்னேன், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மக்களிடத்தில் ஒருவர் தீயவராக வாழ்ந்து அவருடைய இறப்பும் அப்படியே பேசப்பட்டது. ஆகவே நான் சொன்னேன், அப்படியே அல்லாஹ்விடத்திலேயும் அவர் தீயவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார், அதற்காக அப்படி சொன்னேன் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதியை அடைந்து விட்டோமே ஆனால் அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையை போய் சீரமைப்பதற்கு வாய்ப்புகளும் நேரங்களும் நமக்கு கொடுக்கப்படாது. وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُم مِّن قَبْلِ أَن يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ. இறைவா, எனக்கு சிறிது நேரத்தை கொடு. உயிர் தொண்டைக்குழியை பிரியக்கூடிய நேரத்திலே அல்லது கைப்பற்றிய உடனே அவனுடைய புலம்பலை பற்றி குர்ஆன் பேசுகிறது. எனக்கு சிறிது நேரத்தை கொடு, நான் உலகிற்கு சென்று வாரி கொடுத்து உன் பாதையில் செலவிட்டு நல்லவனாக வஅக்கும் மின ஸாலிஹீன், நல்லவர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடுகிறேன் என்று அவன் புலம்பும் பொழுது, இல்லை, உன்னுடைய தவணை கொஞ்சமும் சிறிதும் திருப்பி தரப்பட மாட்டாது, அவ்வளவுதான் உன்னுடைய காலம் முடிந்து விட்டது என்று அவனுக்கு சொல்லப்படும் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆக நம்முடைய வாழ்ந்து மரணித்து நம்முடைய உடலை எடுத்து செல்லும் பொழுது ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இறந்தவருடைய உடலை விரைந்து எடுத்து செல்லுங்கள் நபிகள் நாயகம் சொல்றாங்க. இதுல இந்த செய்தி எல்லாம் கேட்கும் பொழுது நாம் இதோ நம்மை தூக்கினால் நிலை என்ன? விரைந்து எடுத்து செல்லுங்கள். ஏனென்றால் அது நல்லவருடைய உடலாக இருந்தால் நல்லதின் பக்கம் விரைந்து கொண்டு போய் சேர்த்து விட்டீர்கள். ஒரு நல்ல ஜனாசா, ஒரு நல்ல ஆன்மா, இறைவனுக்கு பிடித்த உயிர் என்று சொன்னால் நீங்கள் சுமந்து விரைந்து கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டால் அவர் நல்ல வரவின் பக்கம் கொண்டு போய் வைத்து விட்டீர்கள். அதுவே தீய உயிர ஆன்மாவாக ஜனாசாவாக இருந்தால் ஒரு தீயவனை விரைந்து உங்கள் தோளில் இருந்து இறக்கி வைத்து விட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஜனாசாவை விரைந்து எடுத்து செல்வதற்கான விளக்கத்தை நமக்கு தருகிறார்கள். இப்படி ரெண்டு கேட்டகரியில நான் இந்த இடம், என்னை விரைந்து கொண்டு போயிட்டாக்கா கொண்டு போய் வச்சது நல்லதா, ஆனால் லேட்டா இருக்கலாமே என்று பயப்பட வேண்டிய கெட்ட ஆன்மாவாக இருக்கக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேனா என்று சிந்திக்கவே அல்லாஹ் தூதரவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு விவரித்து தருகிறார்கள். ஆக நம் வாழுகின்ற காலத்திலே எப்படி வாழ்கிறோம், எப்படி மக்கள் என்னை அணுகுகிறார்கள், சும்மா ரசூலுல்லாஹ் கோல் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனுடைய விபரீதத்தை பற்றி யோசித்தால் தான் தெரிகிறது, சரியான தண்டனை தான். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம மக்கள் மத்தியில இவ்வளவு குழப்பத்தையும் அடுத்தவருடைய மானத்தையும் அடுத்தவருடைய கண்ணியத்தையும் ஒருவன் கேவலப்படுத்தினால் அவருடைய நிலை மன்னரிலிருந்தே இவ்வளவு மோசமாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே யாரையும் நீங்க மட்டம் தட்டி பேசாதீங்க, யாரையும் கண்ணிய குறிப்பா நடத்தாதீங்க, அந்த எண்ணமே முதல்ல வேணாம். நபிகள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே உன்னுடைய எண்ணமே எப்படி இருக்கட்டும், ஒருவர் வந்து எதுவும் பேசினால் அவர் தவறாக சொன்னால் கூட அவர் நல்லா தான் சொல்லியிருப்பார், ஏதோ தவறி பேசிட்டார். இந்த முதிர்ச்சி தன்மையோடு ஒரு முஸ்லிம் இருக்க இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. இஸ்லாம் எப்படி பார்க்கிறது, இஸ்லாமியனுடைய பேச்சை எடுத்து அப்படி வச்சா உலகத்துல மற்றவனோட இவனுடைய பேச்சு எப்படி இருக்கும், ஒரு கண்ணியமாக இருக்கும். இவனுடைய பார்வை எப்படி இருக்கும், யாரையும் பார்த்து ஒரு கண்ணியத்தோடய பார்ப்பான், யாரையும் தரைமட்டமாக கீழாக யாரும் பார்ப்பது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சில தவறு செய்துவிட்டு அதற்கான பரிகாரத்தை அல்லது தண்டனையை பெறுபவர்களை கூட நபிகள் நாயகம் ஃபர்ஸ்ட் எப்படி பார்ப்பாங்க, எப்ப நீ ஏதோ உளர்ற போல் இருக்குப்பா, அல்லாஹ்வின் தூதரே நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனையை தாருங்கள் என்று ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார். எடுத்தவனை சொல்லிட்டானா, அறாவது கூப்பிடுப்பா, விசாரிப்பா அவனை, அப்படி செய்யல, உலர்கி நிக்காதப்பா நீ பாட்டு ஏதோ ஒண்ணு, அப்படி நபிகள் திரும்பிக்குவாங்க. இந்த திரும்பிய திசையில இந்த பக்கம் வந்துருவார். அல்லாஹ்வின் தூதரே நான் செஞ்ச உண்மைதான், அட போப்பா நீ சும்மா வளராதன்னு திரும்பிடுவாங்க. மூன்றாவது முறையும் வந்து சொல்வார், அல்லாஹ்வின் தூதரே நான் தவறு செய்து விட்டேன், அதற்கான தண்டனையை கொடுங்கள். இவர் குடிச்சிருக்காருன்னு பாருங்க. இப்ப தானே வந்து சொன்னாலும் கூட ஒருவர் எப்படி பார்க்கிறது, ஒரு தவறு செஞ்சுட்டு ஒருத்தன் ஒத்துக்கிறான்னா
இறைவனத்திலே சிறந்தவன். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்ட என் அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை அடையாதீர்கள் என்று இருக்கும் பொழுது, தவறு செய்த மனிதன் திருந்தி விட்டானே, ஆனால் இறைவனுக்கு மிக பிடித்த இடத்திற்கு வந்து விட்டான். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. நாம என்ன, அவ்வளவுதான், அவனை அடிச்சு அவனை துவம்சம் பண்ணி நாசமாக்கி இது போன்ற செயலில் இன்னைக்கு உலகமே சென்று கொண்டிருக்கிறது. நபிகள் பெருமானார் எப்படி பார்க்கறாங்க? ஒருத்தர் தவறு வரும் பொழுதும் கூட அது இருக்காதுப்பா, அவளை செஞ்சிருக்க மாட்டேன் நீ, அவர் உறுதிப்படுத்தி பின்னர் அவர் மது அருந்தி உலர்கிறாரா என்றெல்லாம் ஆய்ந்துதான் அதனுடைய தண்டனைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவிடுகிறார்கள். ஒருவர் பேசும் பொழுதே அவரை எதற்குமே முதலில் அவருடைய வார்த்தையை குறை கொள்வது, அடுத்தவருடைய கண்ணியத்தை அசிங்கப்படுத்துவது, ஒருவர் சொல்லக்கூடிய அமானியத்தை பேணாமல் கொண்டு போய் யார்கிட்ட சொல்லக்கூடாது அங்கிட்ட போய் தகவலை போய் பத்த வச்சிடுறது, இது என்னவா? உலகத்தினுடைய குழப்பத்தினுடைய ஆரம்பம் அதுதான். ஒரு சின்ன தீப்பொறி போதும் ஒரு காட்டு தீக்கு என்பர், ஒரு பெரு வெடிப்புக்கு ஒரு சிறு பொறி போதும் என்பார்கள். ஆங்கிலத்துல அது ஒரு அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்போ நாம நம்முடைய கண்ணியத்தை, அல்லாஹ் நம்முடைய உயிரை எடுப்பதாக இருந்தால் எப்படி நல்லவனாக எடுக்க வேண்டும் என்றால் மக்களிடத்திலே நம்ம நற்பெயரை பெறணும். இத அல்லாஹ்வுடைய தூதரை கூட அல்லாஹ் சிலாகித்து சொல்லும்போது, பபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலகும், அல்லாஹ்வுடைய அருளால் நீர் நளினமாக நடக்கிறீர். உலகத்திற்கு கண்ணியத்தையும் நாகரிகத்தையும் கொண்டு வந்து கொடுத்த இறை தூதர்களில் ஒருவரான இறுதி தூதரான நபிகள் பெருமானாரை பார்த்து பபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலகும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலன் கல்பி லன் ஃபத்து மின் ஹவுலிக், இறைவனின் அருளால், அல்லாஹ்வுடைய அருளால் நீர் நளினமாக நடக்கிறீர். ஒருவேளை நீ கடினமும் கொடூரமும் உள்ளவராக இருந்திருந்தால் உம்மை விட்டு மக்கள் வெருண்டோடி இருப்பார்கள். அவர்களை மன்னித்து விடுவீராக, அவர்களிடம் காரியங்களில் ஆலோசனை செய்வீராக, அவர்களை மன்னித்து அலட்சியம் செய்து காரியங்களில் அவர்களோடு ஆலோசனை செய், யாரையும் கரம் கோர்த்து கொடு என்ற உத்தரவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் பெருமானாரை வைத்து நமக்கு பாடம் புகட்டுகிறான் என்றால், கடினமும் கொடூரமும் இருந்திருந்தால் இந்த மார்க்கத்தை கூட சொல்ல உனக்கு தகுதி இருந்திருக்காது, மக்கள் விரண்டு ஓடி இருப்பார்கள் என்ற பாடத்தை நமக்கு தருகிறான் என்றால், நாம் நம்முடைய அரவணைப்பும் நம்முடைய பேச்சும் நம்முடைய செயல்களும் பிறரை கட்டி அணைக்க செய்கிறதா, வெட்டி ஓட செய்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பேச்சில் நளினம், ஒருவருடைய பார்வை எப்படி எப்படி சம்பாதிக்கிறான்னு தெரியலையப்பா, எங்கேருந்து கொள்ள கொள்ளையா வருதுன்னு தெரியலையே, எங்க அடிக்கிறானோ தெரியலையே. ஒருவர் நன்றாக சிறப்பாக செல்வத்தோடு வாழ்ந்தால் அவர் அப்படி பார்க்க வேண்டியது. ஒருவர் நல்ல விதமாக வளர்ந்து வந்து கொண்டிருந்தா அவர் மீது தவறான ஒரு பார்வையோடு பார்க்க வேண்டியது. ஆனால் ஒருவரிடம் என்ன நன்மை இருக்கிறது? அபூ மூஸா அல் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த கூட்டத்தாரை பார்த்து, நான் அவர்களை சார்ந்தவன், அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், ஆனா அவருடைய குலத்தொழிலே வேற, திருடுவது கொள்ளையடிப்பதுமான செயல்கள் இருந்தவங்க. அந்த குலமே அப்படி. இங்க தமிழகத்துல கூட இந்தியாவில கூட ஒரு கூட்டம் குற்ற பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் அந்த குலத்தாருடைய தொழில் என்ன? திருடுவது, கொள்ளையடிப்பது. இஸ்லாத்திற்கு வந்த பிறகாக நபிகளார் அவர்களை பார்த்து என்னை அவர்களை சார்ந்தவர்கள், அவர்களை நான் சேர்ந்தவன் என்று நபிகளார் சொல்வதற்கு அவர் நல்ல நோக்கத்தோடு அதை எடுத்துக்கொண்டார்கள். அவரை கேவலப்படுத்த நினைக்கல. நீ எல்லாம் எப்படி இருந்தவன்,
இன்னைக்கு எனக்கு முன்னால நம்மளாம் பேசும்ல, என்ன பண்ணுவான், ஒரு காலத்துல எப்படி இருந்தா தெரியுமா அவன்லாம், இன்னைக்கெல்லாம் ஒரு ஆள், நம்ம உடனே அவனை மட்டம் தட்டி இன்றைக்கு சிறப்பானவராக, நல்லவராக, ஒழுக்கமுள்ளவராக, உழைப்பவராக, முன்னேறுபவராக இந்த இடத்திற்கு ஒருவர் வந்தால் உடனடியாக நம்முடைய பார்வை எப்படி இருக்கும்னா, மோனி புரிய மாறி பேசுறான், முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமில்ல, நீ ஒன்றை பத்தி எனக்கு தெரியாதா என்று சொல்லி அவருடைய கடந்த கால வரலாறை நான் தோண்ட நினைக்கிறேன் என்றால் உனக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது, அதை நோண்டுபவன் நோண்டுவான், அதை மறந்துட வேண்டியது. ஆனா இந்த இடத்துல நபிகள் நாயகம் அந்த கூட்டத்தார் இஸ்லாத்துக்கு வந்த பிறகாக அவர்களில் ஒரு செயல் நற்செயல் இருந்தது. அந்த செயலுக்காக இவன் என்னை சார்ந்தவர்கள் அப்பா, என்ன செயல் என்றால் அவர்களில் ஏதேனும் பஞ்சம் ஏற்பட்டு விட்டால், அவர்களுக்கு காலத்துல சாப்பாடு கஷ்டமா ஆயிடுச்சுடா, எல்லாருமே தங்களுடைய வீட்டுல உள்ளதெல்லாம் கொண்டா ஒரு இடத்துல கொட்டுவாங்க, பிறகு எல்லாருமே ஈக்குவலா பிரிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப இருப்பவர் இல்லாதவர் இல்லாம எல்லோருக்கும் சமச்சீராக அந்த பொருளாதாரமாவது கொண்டு போய் அந்த காலத்து பஞ்சத்தை அவங்க ஈஸியா கடந்துடுறாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு புதியதோர் ஆரம்பம். RS ஆர்கானிக் மால்ட். எங்களிடம் மால்ட் வெரைட்டிகள், ஹெல்த் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட், சூப் வெரைட்டிகள், ஹெல்த் சைட் டிஷ் வகைகள், சம்மர் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் சிரப், நன்னாரி சிரப், ஹேர் கேர் பொருட்கள், ஸ்கின் கேர் பொருட்கள் மற்றும் ஆம்லா குல்கன் ஆகியவை கிடைக்கும். உயர்தரமான சுகாதாரமான முறையில் அன்புடன் கலந்து தயாரிப்பதே எங்களின் தனி சிறப்பு. மேலும் தொடர்புக்கு RS ஆர்கானிக் மால்ட், இலக்கம் 14/77, ஈஸ்ட் கல்மண்டபம் ரோட், ராயபுரம், சென்னை. செல் நம்பர் 8610034194. சமச்சீர் பொருளாதார நிலை. இதை பார்த்துவிட்டு நபிகளார் இது ஏன் ஸ்டைல், இதுதான் எனக்கு தேவை என்று சொல்லி, உங்களுடைய சமூகம் நீங்க எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா, என்னமோ ஒரு நல்லது ஒன்னே ஒன்று செஞ்சு விட்டீங்க, அப்படி செய்யாம இந்த ஒரு செயல் இருக்குது, இது ரொம்ப டாப்புப்பா, இதனால உங்களை நான் சேர்ந்தவன், என்னை நீங்கள் சேர்ந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் பார்த்தார்கள் என்றால் ஒருவரை நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய அந்த பார்வை ஒரு முஸ்லிமுக்கு தேவை. அதே போல் அடுத்தவரையுடைய எண்ணம் ஒரு பார்த்து எப்படி நல்ல எண்ணமா நினைக்கணும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், யாரையும் மட்டம் தட்டி நீங்க நினைக்காதீங்க, நீங்க நினைச்சுக்குவீங்க பார்வையால், அவர்களது தோற்றத்தால் அல்லது இன்ன பிற பொருளாதார நிலைப்பாட்டால் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக தெரியலாம், ஆனா அவங்க என்ன தவறா போயிடும். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அய்யகூனு கைரம் மின்ஹும். நம்பிக்கை கொண்டோரே, உங்களில் ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தாரை தாழ்வாக கருத வேண்டாம். அஸா அய்யகூனு கைரம் மின்ஹும், அவர்கள் அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா அய்யகுன்ன கைரம் மின்ஹுன், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கேவலமாக கருதிவிட வேண்டாம், ஒருவேளை இவளை விட அவள் சிறந்தவளாக இருக்கக்கூடும். வலா தன்பிசு அன்புசக்கும், நீங்கள் உங்களுக்குள் ஒருவரை நீங்கள் ஆய்ந்து பார்த்து விட வேண்டாம், குறை கூறிக்கொள்ள வேண்டாம். உங்களுக்குள்ளேயே ஒரு ஆள்கிட்ட அந்த குறை, ஒரு ஆள்கிட்ட இந்த குறை என்று சொல்லி உங்களுக்குள் குறைகளை நீங்கள் பேசிக்கொள்ள வேண்டாம். வலா தனாபசு பில் அல்காப், கெட்ட பெயர்களை சொல்லி யாரையும் நீங்கள் பட்ட பெயர் சொல்லி அழைத்து விட வேண்டாம். பீஸ இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான் வமன் லம் யதுப் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். இறை நம்பிக்கை கொண்ட பின்னர் கெட்ட பெயர் கொண்டு அழைப்பது என்பது பாவமான செயல். வமன் லம் யதுப், யாரும் மீண்டும் அப்படி செய்து விட்டாரோ உலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவர் தெளிவான வழிகேட்டில் இருந்து விட்டார், தெளிவாக அநியாயம் செய்து விட்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து பேசுகிறான். ஒரு கூட்டத்தார் கூட்டத்தாரை பார்த்து கேவலமாக கருதாதீர்கள். அது கூட்டம்னா என்னமோ ஒன்று கற்பனை பண்ணிக்க வேண்டாம். நம்ம ஊர் பெருமடிக்கிறது, நம்ம பள்ளிவாசல் மஹல்லா பெருமடிக்கிறது, நம்ம ஏரியா பெருமடிக்கிறது, இதுதானே. என்னடா பெரிய நீங்க, நாங்க அப்பவே அப்படி, நாங்க இப்பவே இப்படி, எங்களை மாதிரி வராது, நாங்க தான் பெஸ்ட் சூப்பரான ஆட்க, எதையாவது ஒன்றை வைத்து நம்மை நாமே பெருமை கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு 100% தகுதியானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்கள். அந்த கோணத்துல அவங்களுக்கு ஒரு நாள் ஆசை வந்துருச்சு, மக்களில் சிறந்த காலத்தால் சிறந்தவர்கள் என்னுடைய காலத்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க.
உண்மையும் கூட. நாகரிகத்தை பத்தி நிறைய நம்ம பேசுறோம். ஹரப்பா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், மெசபட்டோனியா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ நாகரிகத்தை பத்தி நம்ம பேசுறோம், படிச்சிருக்கிறோம். அரபு உலகத்தில நபிகள் நாயகம் உருவாக்கிய நாகரிகம் இருக்கிறது. அதை விட உலகத்துல வேறு நாகரிகத்தை நீங்க பார்க்க முடியாது. ஆடையில் ஒழுக்கம் நாகரிகம், பேச்சில் ஒழுக்கம் நாகரிகம், நடத்தையில் ஒழுக்கம் நாகரிகம். இவனால் அடுத்த சமுதாயத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அபயம் தரப்படுகிறது நாகரிகம். கொடுக்கல் வாங்கலில் மிகச்சரியான கணக்கச்சிதமாக கொடுக்கல் வாங்கல் நாகரிகம். வெறுமனா நாகரிகம் வந்து ஆடை அணியிறது அப்படிங்கிற மாதிரி ஒரே கண்டத்துல போயிடுறான். ஆற்றுப்படுகையில வாழ்ந்தவங்க நாகரிகத்தை வசதிக்கிட்டாங்க அப்படிங்கிற பார்வையில போயிடுறான். நீங்க வரலாற்று அடிப்படையில பாருங்க, இப்படி ஒரு சமூகம் பேச்சில் ஒழுங்கு, நடத்தையில் ஒழுங்கு, கொடுக்கல் வாங்கலில் ஒழுங்கு, திருமணத்தில் ஒழுங்கு, அடுத்தவரை பற்றிய பேச்சில் ஒழுங்கு என்று எல்லா விதத்திலும் ஒழுக்கத்தில் உயர்ந்த ஒரு நாகரிகம் பெற்ற பூமியாக அன்றைக்கு இருந்தது. இன்னைக்கு நாசமா போயிருச்சு. பலஸ்தீன மக்களை கொலையா கொல்றான், இந்த பக்கம் அரபுகள் கூத்தடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறான். ஆனா அன்றைக்கு நாகரத்தில் உச்சத்தில் இருந்தது. பேசாதன பேசாத, அவ்வளவுதான். ரகசியம்னா ரகசியம்தான். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் பேசுகிறார்கள். எனக்கு மரணம் நெருங்கி விட்டது போல. ஏனென்றால் வழக்கமாக ரமலானிலே அதுவரை இறங்கிய குர்ஆனை ஒரு முறை ஓதி காட்டுவார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இந்த முறை எனக்கு 2 முறை ஓதி காண்பித்தார்கள். ஆகவே எனக்கு மரணம் நெருங்கி விட்டது போலும் என்று நான் எண்ணுகிறேன்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அழுகை வந்துருச்சு. அநேகமா அடுத்து என்ன நீதான் முதல்ல சந்திப்பா என்று எண்ணுகிறேன்னு சொல்றாங்க. அழ ஆரம்பிச்சிடறாங்க. இதை தூரத்தில் இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கவனிக்கிறாங்க. என்னமோ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுக்கு இங்க அழுகுறாங்க. அழுத உடனே ரசூலுல்லாஹ் உடனே கூப்பிட்டு, அம்மா வேற ரகசியத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே சொர்க்கத்துக்கு நீங்க தான் என்ன செய்வியா, முதல்ல பெண்ணில் ஆடை அணிவிக்கப்படுவாய் என்று உள்ளே நுழைய வைக்கப்படுவாய்ங்கிற நற்செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கேட்ட உடனே சிரிச்சிடறாங்க, சந்தோஷம் வந்துருச்சு. இத அல்லாஹ்வுடைய தூதர்கள் சைலண்டா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு உரத்து சொல்லி இருந்தா என்னன்னு அவங்க கவனிக்க போறது இல்லை, காதல் இருந்திருக்கும். சைலண்டா சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப காலம் கழிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து சில நாட்கள் கழித்து அப்போ கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்னமோ சொன்னாங்க, நீங்க அழுதுங்க, பிறகு ஒன்று சொல்லுவாங்க, நீங்க சிரிச்சிங்களே, என்ன செய்தி அப்படிங்கவும் அல்லாஹ்வுடைய தூதர் இததான் சொன்னாங்க, அவருடைய மரணம் நெருங்கி விட்டதாகவும், அவங்க மரணம் நெருங்கி விட்டதை கேட்டு நான் அழுதேன். பிறகு என்ன பண்ணாங்க, நீ சொர்க்கத்துல பெண்களுக்கு முதல்ல ஆடை அணிவிக்கப்படுவாய் என்று சொன்ன உடனே நான் மகிழ ஆரம்பித்து விட்டேன் அப்படின்னு அந்த செய்தியை சொல்றாங்க. நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். அப்போ ஒரு ரகசியம் என்பதை ஒரு சாதாரண தன்னுடைய கணவர் தான், ஆயினும் கூட அவர் பிள்ளைன்னு சொல்லும் பொழுது அதை உடனே தலையிட்டு என்னன்னு கேட்கல. இவங்களும் அந்த அம்மா சாதாரண சொன்னதுதான், இது பெரிய ரகசியம்லாம் இல்லை. அதனால இன்னைக்கு ஹதீஸா நமக்கு கிடைச்சிருக்குது. ஆனாலும் கூட நபிகள் நாயகம் சைலண்டா சொன்னாங்க, முடிஞ்ச அளவுக்கு வெளியே சொல்லவும் இல்லை. இப்படி சாதாரண விஷயத்திலே இவ்வளவு ஒழுக்கம் பேணப்பட்ட சமுதாயம் என்றால், பிறர் மக்கள் மத்தியிலே நன்மாராயம் பெறுவதில், நல்ல விஷயங்கள் சொல்வதில் எவ்வளவு அழகாக பேணப்பட்ட சமூகமாக அவர் இருந்திருக்க கூடும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மனிதர் உங்களில் சிறந்தவராக, அப்ப மனிதர்களில் நம்ம சிறந்தவர் என்று சொன்னால் அடுத்தவருக்கு தீங்கிழைக்காதவனாக. இதுல ரசூலுல்லாஹ் யமனுக்கு ஆளுநராக முஆத் இப்னு ஜபலா அனுப்புவாங்க. ஒரு ஆளுநருக்கு ஒரு மன்னர், நாட்டின் மன்னர் என்ன சொல்லணும், நிறைய செய்திகள் இருக்கிறது. அதையெல்லாம் சொல்லி முத்தாய்ப்பாக, பதவி பிரமாணம் இருப்பாங்களே அதுல முத்தாய்ப்பா சொல்லுவாங்கல்ல, சொல்ல வேண்டிய நிறைய செய்தி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இவ்வளவுதான் சொல்ல முடியும்.
அதனால ஒரு பேஜில் நான் மக்கள் பணத்தை எடுக்க மாட்டேன், கொண்ட பதவியை நான் சரியான வரைக்கும் நான் கண்ணும் கருத்துமா செய்வேன் அப்படின்னு சொல்லி பதவி பிரமாணம் எடுப்பாங்க. ஏன்? இது ஒரு பதவி ஏற்பவருக்கு தேவை. ஆனால் நபிகள் நாயகம் அதை தாண்டி அவருக்கு சொன்னது என்ன? யா முஆத் இத்தகி தஅவத்தல் மவ்தூம் ஃபஇன்னஹா லைஸல்லாஹி ஹிஜாப். முஆதே, அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு நீ அஞ்சிக்கொள். ஏனென்றால் அந்த பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கு மத்தியிலே எந்த திரையும் கிடையாது. நீ ஒரு ஆளுமையான இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னால் பொதுமக்கள் பாதிப்பதற்கு வாய்ப்பு அதிகம். மற்ற விஷயங்கள் அவர்கள் செய்தால் செய்யாவிட்டால் என்பது ஒரு பக்கம், அவருக்கு தண்டனை வழங்கலாம், வழங்க முடியாமல் போகலாம், அது வேறு பக்கம். ஆனால் உன்னால் யாரும் பாதிக்கப்பட்டு விட்டால் அதற்காக மறுமையில் கை செய்தப்பட்டு விடுவாய். ஆகவே அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக்கொள். உன்னால யாரும் அநியாயம் செய்துவிட கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவருக்கு சொல்லி அனுப்பினார்கள். என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மக்களுக்கு எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? நம்மால் யாரும் பாதிக்கப்படுகிறார்களா? நம்முடைய சொல்லினால், நம்முடைய செயலினால், நம்முடைய பொருளாதார ஈட்டலினால், இன்னும் அன்றாட வாகன போக்குவரத்து இருக்கிறது, அதனால் சாதாரணமா கடந்து போயிடுறோம். சாலை போக்குவரத்துல அன்னைக்கு இஸ்லாம் நமக்கு ரூல் சொல்லிடுச்சு. உலகத்திலேயே ஒரு ஆன்மீகத்துல ரோடு ரூல்ஸை பத்தி பேசின மார்க்கம்னா அது இஸ்லாம் தான். சாலை ஓரங்களில் நீங்கள் நின்று பேசுவதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன்னு சொல்றாங்க. அல்லாஹ் தூதரே, நாங்க எங்களுக்கு அதான் இடம், வேற என்ன செய்ய? அப்படி என்றால் அதற்கான உரிமையை நீங்கள் வழங்கி விடுங்கள். அங்க யாரும் பாதிச்சிடக்கூடாது. நீங்கள் அங்க அமர்ந்து பேசினால் சப்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், கூச்சலிட்டு பேசாதீர்கள். யாரும் உங்களுக்கு சலாம் சொன்னால் அதற்கு பதில் சொல்லுங்கள். வாகனத்துல போறவங்களுக்கு நீ சொல்லாத, எங்க போய் தடுமாறி விழுந்துருவான். ஓரத்துல நிப்ப வேகமா போடுவான், சலாம், இங்க ஒரு சவுண்டு, இப்ப எல்லாருக்கும் ஒரு உடனே என்னடா போய் எங்கிட்ட போய் முட்டிக்குவான், சொல்லாத. நடந்து வருபவர் அமர்ந்திருப்பவருக்கு சலாம் சொல்லட்டும். ஆர்டர் இப்படிதான் வரணும், இப்படி சொல்ல தேவையில்லை என்று சொல்லி சலாம் சொன்னால் அதுக்கு பதில் சொல்லுங்கள். அங்கு ஏதேனும் பிரச்சனை நடந்தால் அதற்கு நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு கடத்தெருவை நம்ம நிரப்பிடுறோம், உட்காந்து பேசுறோம், ஏதாவது பிரச்சனை வேடிக்கை பார்ப்போம், அதுக்கப்புறம் எனக்கு ஏன்டா பிரச்சனை, என்னப்பா நடந்துச்சு, எனக்கு தெரியாதுப்பா, ஓடு. ஆனால் நீங்கள் சாலையோரங்களில் பேசிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு கடமை அங்கே நடந்ததற்கு நீ சாட்சியாக இருக்க வேண்டும். மேலும் பாதையில் ஏதேனும் தொல்லை தருகின்ற பொருள் இருந்தால், நீங்கள் அங்கு அமர்ந்து பேசுவாராக இருந்தால், எவனோ ஒருத்தன் சைக்கிளை போட்டு போயிருப்பான், பைக்கை போட்டு போயிருப்பான், தப்புதான். ஆனால் நீ அதை ஓரமா எடுத்து வைக்கணும். இதெல்லாம் செய்ததா இருந்தா நீ சாலையின் ஓரத்தில் அமர்ந்து நின்று பேசுங்கள், இல்லை என்றால் செய்யாதீங்க. அப்ப எந்த அளவிற்கு அடுத்தவரை பற்றி சிந்திக்கக்கூடிய மார்க்கம் அந்த மார்க்கம். ஒரு பொருள் கிடைக்கு, பரவாயில்ல, நான் உரமா எடுத்து போய் யாராவது தடுக்கல என்ன செய்யுது, அந்த இடத்துல நான் கண் பார்க்க இருக்கு, எடுக்கணும். அநியாயம் நடக்கிறது, தடுக்கணும். யாருக்கு தேவை இருக்கிறது, கொடுக்கணும். இது போன்ற செயலில் ஈடுபட்டோமையானால் நாம் சிறந்த ஆத்மாவாக கைப்பற்றப்படுவோம். எது எப்படி இருந்தா நமக்கு என்ன, எவன் அடிச்சுக்கிட்டு உருட்டட்டும், அங்க பிரச்சனையே என்னாலதான் எனும் போல நாம் நடந்து கொண்டோமையானால் நாம் அல்லாஹ்விடத்திலே எப்படிப்பட்டவராக பதிவு செய்வோம் என்பதை நாம் தான் சிந்தித்து முடிவெடுக்கிறோம். அப்போ இறை நம்பிக்கையாளன் என்பவன் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவன் என்று சொன்னால் மக்களிடத்திலே அவன் சிறந்தவனாக வாழ வேண்டும் என்றால் வெறுமனே ஒரே நாள் அது நடந்துடாது. ஒவ்வொரு நாளுமே நம்முடைய நடவடிக்கைகளில் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் நம்மால் பிறர் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது, நம்மால் யாரும் அநீதம் செலுத்தப்பட்டு விடக் கூடாது. அதனாலதானே வாசலை விட்டு வெளியில போறியா, வீட்டை விட்டு இந்த பிரார்த்தனையை வையி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் அஸில்ல அவ் அலில்ல அவ் அலிலிம அவ் உலுலம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய. வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது கேட்கக்கூடிய அற்புதமான பிரார்த்தனை. அல்லாஹும்ம இன்னி அஸில்ல, இறைவா நான் சருகி விடாமல், வழிகட்டு விடாமல், நான் அநீதி இழைக்கப்படாமல், நானும் அநீதி இழைக்கப்படக்கூடாது, என்னால் யாரும் அநீதி இழைக்கப்படக்கூடாது என்ற பிரார்த்தனையை
நாம் கேட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே யாருக்கும் அநியாயம் செய்து விடாமல், நம்மால் யாரும் பாதிப்பு அடைந்து விடாமல் நாம் இறந்து விட்டோமையானால், இறைவா இன்று நல்லடியார் இறந்து விட்டார் என்று நமக்காக கையேந்தக்கூடிய மக்களை நாம் சம்பாதித்தோமையானால், நம்முடைய மறுமை வாழ்க்கையின் துவக்கமான மன்னரையானது செழிப்பாக அமைந்துவிடும். அப்படி இல்லாமல் இஷ்டம் போக்கிற்கு மக்களுடைய பாதிப்பை ஏற்படுத்தி நாம் வாழ்ந்து மரணித்தோமையானால் நம்முடைய மன்னரை வாழ்வு மிக கடுமையாக ஆகிவிடும். அப்படி அல்லாமல் சிறந்த மன்னரை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.